ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்கள் மக்களின் செல்வன். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம காடாமலியூரில் சமத்துவபுரம்னு ஒரு இடத்துல ராஜகணபதி நகர்னு ஒரு நகரில் நிறைய ஏழை மக்கள் உணவுக்கே கஷ்டப்படுறாங்க. நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்ம ஆல் இண்டியா ஜெகன் அண்ணனும் இதை பார்த்து சந்தித்து வீடியோ போட்டார். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு என்ன செயல் செஞ்சுருக்காரு, நீங்களே அந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள். அவர் யாரும் இல்லைங்க, நம்ம இணையதளத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு முதல் குரல் கொடுக்கும் நம் கள்ளிப்பாடி சேதுபதி அண்ணன் தாங்க. உண்மையிலே ஒரு மனசெல்லாம் பாராட்டியே ஆகணுங்க. அவரே முன்னுக்கு இன்னைக்கு 110 குடும்பத்துக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை எல்லாமே கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் எங்கள் வீட்டுக்கும் வந்தார். வீட்டுக்கும் அவரே பை போட்டு அவரே அந்த மூட்டையெல்லாம் தூக்கி எங்களை கூட வேலைக்கு விட மாட்டேன்ட்டாருங்க. அவரே எல்லாத்தையும் செஞ்சாருங்க. எல்லாத்தையும் அவர் கையாலே செஞ்சு அவரே எடுத்துன்னு போய் அந்த 110 குடும்பத்துக்கும் எல்லாத்தையும் வழங்கினாருங்க. அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள். உண்மையிலே அவர் மனசெல்லாம் பாராட்டணுங்க. இந்த செயலை நீங்கள் ஏன் செய்கிறீங்க, இந்த மனசு எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. இந்த உதவி பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மக்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கன்னி பூஜை வைங்க, ஒரு 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கன்னாங்க. என்னுடைய மனசில் சில வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும். எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ வீட்டில் இப்போ எங்கள் ஊரில் எடுத்துப்போமே, ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் நல்லா சாப்பிடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறத விட கஷ்டப்படக்கூடிய இவங்களுக்கு கொடுத்தா அதை நேரடியாக அந்த ஐயப்பனுக்கே போய் சேரும் அப்படின்ற ஒரு மனசு திருப்தி. ஆகையினால ஜெகன், செல்வன்லாம் சொன்னாங்க, வந்தோம், இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றதை பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கக்கூடியவங்களும் இந்த பகுதிக்கு வாங்க, லொக்கேஷன் தம்பியை ஷேர் பண்ண சொல்கிறேன். எல்லோரும் அவங்களால ஒரு திருப்தி உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அவங்களுக்கு செஞ்சுட்டு போங்க. அன்றைக்கி வந்திருக்க தொடர்ச்சியாக வாரம் சொல்லியிருக்கிறாங்க ஜெகன் நிறைய விஷயங்கள். அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்க்குறோங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்களே கேட்டிருப்பீங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு முதல் வருடம் மலைக்கு செல்லும் அனைவருக்கும் இது ஒரு முன் உதாரணங்க. நல்ல பதிவுங்க. கன்னி பூசை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு முன் உதாரணம் அண்ணன் தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பதிவை எல்லாருக்கும் பரப்ப வேண்டுங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போடுறத விட இதை மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அண்ணன் முன்னுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி கன்னி பூசையை இந்த மாதிரி பண்ணலாங்க. உண்மையிலே அண்ணனோட ஒரு சிந்தனை உண்மையிலே அதை பாராட்டக்கூடிய விஷயங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த சிந்தனை அனைவருக்கும் பரப்ப வேண்டுங்க. நல்ல ஒரு பதிவுங்க. அண்ணன் தாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் முன் உதாரணம். காடாமலியூர் சமத்துவபுரம் மக்களின் பசியை தீர்த்த எங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி அண்ணனுக்கு கோடான கோடி நன்றி. இதை தெரிவித்த கருப்பு காட்டான் அண்ணன், ஆல் இண்டியா ஜெகன் அண்ணன் அனைவருக்கும் என் கோடான கோடி நன்றி.